ஹலோ गाइस இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு Realme Buds அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வாங்கினது எதுக்காக வாங்கினேன், எல்லா வீடியோஸ் ஹெட்ஃபோனை பற்றி என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னென்ன அப்படின்றது எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசோ ஒயர்லெஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு நெக்பேண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோக்கான நீங்கள் இது பார்க்கலான்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே தரேன். நீங்கள் அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது 1000 ரூபாய்க்குள்ள ஒரு பட்ஜெட்டான ஒரு செம்மையான ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பாசிட்டிவ்னா நெகட்டிவ்ன்ற எல்லாமே என்னோட பர்சனல் யூஸ் பண்ணி தான் அதில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் பார்த்துருப்பீங்க. அந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா அது ஒரு காலேஜில் அந்த மாதிரி பிரச்சனைனால அந்த ஒயர் ஒரு சைடு அறுந்துருச்சு. அது கிளைம் பண்ணலான்னு பார்த்தா வாரண்டி இருக்குது. அது ஒரு சைடு பிஞ்சு இருக்கிறனால வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு ப்ளூடூத் ஹெட்செட்டு வாங்கி தான் ஆகணும். ஏன்னா என் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஜாக் கிடையாது. அதனால் டைப் சி தான். அதனால தான் ப்ளூடூத் ஹெட்செட்டு எதுக்காக நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங்கு இல்லை மூவிஸ் இந்த மாதிரி பார்க்கறதுக்காக தான் நான் ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன். இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கியிருக்கேன். சரி வாங்க அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்பேண்ட் கொடுத்துருவாங்க. அதை எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேப்பர் மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சி மேலே இழுத்தீங்கன்னாவே அது ஹெட்ஃபோன்லாம் வெளில வந்துடும். அது நோண்டிலாம் எடுக்கக்கூடாது. அது மேலே இந்த பேப்பர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து விட்டா தான் அந்த ஹெட்ஃபோன்லாம் வெளியில் வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இங்கடா மேனுவலு யூசர் மேனுவலு டைப் சி கேப்லாம் இங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் இருக்குது. பின்னாடி திருப்பிங்கன்னா அது ஒரு சின்னதாக ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா வெளியில் வந்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா யூசர் மேனுவலு, டைப் சி கேபிள், அப்புறம் இயர்பட்ஸ், அவ்வளோதான். இந்த 3 தான் கொடுத்துருவாங்க. யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் மொபைலில் யூஆர் கோடு ஸ்கேன் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். டிசைன் அண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிசைனுன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கலரில் நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூவில் ஒன்று இருக்குது. இது 2 கலர் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் டிசைன் நல்லாவே ஒரு சூப்பரான இது கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்த ஹெட்ஃபோனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் கொடுத்ததில்ல. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இதே நான் பழைய ஹெட்செட் பார்த்தீங்கன்னா டிசோ ஒயர்லெஸில் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஆனால் நான் இது போடும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ் கம்மி பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு இந்த ஹெட்செட்டில் நம்ம பார்க்கலாம். ஏஐ ENC Noise Cancellation for Calls அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள சத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் கிளியர் பண்ணி உங்களோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி இந்த ஒரு ஹெட்செட்டில் கொடுத்துருக்காங்க.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11.2 mmக்கான டைனாமிக் பேஸ் டிரைவர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸோட நல்ல ஒரு எஃபர்ட் வந்து கொடுத்துச்சு. நான் யூஸ் பண்ணும்போது நானும் பேஸ் எஃபர்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பேஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி 7 hours வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் கேட்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டேபிள் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் எந்த ஒரு ரிலே இல்லாமல் அந்த குறன்னு இல்லாமல் அந்த மாதிரி ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய ஹெட்செட்டில் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஹெட்செட் ஆன் பண்ணும்போது அது 5.0 வெர்ஷன் தான். அதில் வந்து அந்த மாதிரி அப்படின்னு ஒரு சத்தெல்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். அப்பயும் அதே மாதிரி தான் 2-3 டைம். அதுக்கப்புறம் அடுத்தது பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரல. இது மாதிரி அடிக்கடி பிரச்சனை இருக்கனால இந்த ஹெட்செட்டில் பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ண ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து இந்த ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து சிரி, இந்த மாதிரி வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2L டிவைஸ் ஃபார் சுவிட்சிங். அப்படின்னா வந்து நீங்கள் 2 டிவைஸ்லேயும் வந்து இப்போ ப்ளூடூத் ஆனில் இருக்குது. இப்போ வந்து இதை ஆன் பண்ணோம்னா டக்குன்னு வந்து எனக்கு இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பாட்டு கேட்டுருக்கான் ஹெட்செட்டில். இப்போ அவனோடதில் நான் பிடிக்கி என்னோடதில் நான் போட்டு என்னோடய ஹெட்செட்டில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணால் டக்குன்னு கனெக்ட் ஆகும். சுவிட்ச் வந்து டக்குன்னு மாறிக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிளாக் அண்ட் எல்லோ. அடுத்த இந்த 2 கலர் மட்டும்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 830 ms அல்ட்ரா லோ லேட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதில் நான் பழைய டிசோ ஒயர்லெஸ் வந்து பார்க்கும்போது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக விளையாடும் போது அந்த கன் ஷூட்டிங்கு அதெல்லாம் கொஞ்சம் ரிலேவாக கேட்கும். ஆனால் நீங்கள் இது கேமிங் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே கொஞ்சம் அந்த ரிலே வந்து அந்த ஷூட்டிங் சவுண்டெல்லாம் ரிலே வந்து கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக கேட்க முடியும். அது வந்து பழைய இதுலேயே இருக்கே அதே மாதிரி தான் இந்த ஹெட்செட்லையும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் கேமிங்காக வாங்குறீங்கன்னா கூட இந்த ஹெட்செட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஹெட் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடும். அப்புறம் வந்து திரும்ப வந்து ஒட்டி வச்சிங்கன்னா திரும்ப ஆஃப் ஆகிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கால்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது கால் வந்து அட்டன் ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கு. கால்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிடும். அடுத்தது 10 mmக்கான ஒயர்லெஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் S4 வாட்டர் அண்ட் ஸ்வீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. இந்த வாட்டர் வந்து தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. இந்த மழை பெய்யும்போதே சின்ன சாரெல்லாம் விழும்ல, அது பட்டாலும் டஸ்ட் இதை விழுந்தாலும் அந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ட்லாம் இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1 இயர்க்கான வாரண்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஹெட்செட்டு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஹெட்செட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சவுண்டு குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு வேறு ஹெட்செட்டில் வந்து வாங்கின இப்போ ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது சவுண்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலர் மைக்கு. இதோட மைக் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அதோட வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சவுண்டு குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பேசுகிற வாய்ஸு அது பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா மறக்காமல் இந்த சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சவுண்டு குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது மியூசிக் இந்த மாதிரி வந்து கேட்கும்போது நீங்கள் மூவிஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க சவுண்டு குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது. நீங்கள் மூவிஸோ இல்லை ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்கும்போது சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்து கிடையாது, நல்லாவே கேட்குது. இந்த பக்கம் பேசுகிறவங்களுக்கு நல்லா கிளியராகவே கேட்டுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி கால் குவாலிட்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா சூப்பராக தான் இருக்குது. சவுண்டு குவாலிட்டியில் உள்ள அந்த பேஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த உள்ள அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதோட இல்லாமல் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஆப் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து பேஸ் பூஸ் பண்ணுறதோ அதுதான் கைஸ். இந்த சவுண்டு குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சவுண்டு குவாலிட்டியில் வந்து எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 2S இன்னொரு கம்பாரிசன் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நீங்கள் அது வாங்குறதோட வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த 2S வந்து வாங்கலாமா இல்லை 2 Nino வாங்கலாமா, இது ரெண்டுத்துக்கான கம்பாரிசன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ வந்துடும். அடுத்ததான் இல்லை இந்த ஹெட்செட்டில் நம்ம
குறை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். டைப்-C போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணும்போது வந்து தூசியோ இல்லை அதனால ஏதோ இந்த சம்திங் ஏதோ போணுச்சுன்னா கூட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கேப் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதை ஒன்று கொடுத்துருந்தாங்களா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியில் வந்து இப்போ 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இப்போ என்னோடய டிவைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து கனெக்ட் பண்ணணும், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, யூஸ் பண்ணும்போது நான் வந்து கொடுத்துட்டு என்னோட ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டேன். அவனோட ஆன் பண்ணும்போது ரொம்ப நேரமாக என்னோட வரவே இல்லையா, ஆனால் ஆன்ல இருக்குன்னு பார்த்தா அப்போ தான் கண்டுபிடிச்சேன். இந்த ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து லைட் இருக்கும். அதில் வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை. ஏன்னா அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து சென்டர் பட்டனை வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கீங்க. அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும்போது இந்த லைட்டு ரொம்ப நேரம் எரியும் போது டக்குன்னு வந்து பிளிங்காகி எரியும். அப்போ எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து உங்கள் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அந்த மாடல் வந்திருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். இது கொஞ்சம் டிசோ ஒயர்லெஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவொன்னே கனெக்ட் ஆகும். இதில் எப்படியான்னு தெரியல, அதில் 2L பேரிங் சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் நினைக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு விஷயமும் இல்லை. யூஸ் பண்ண ஒரு சவுண்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக. ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது நான் உங்களுக்கு பில்லிலே காட்டியிருப்பேன். 1300 வாங்கினேன். இதே டிசோ ஒயர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900. அதோட இது வந்து அப்கிரேட் வெர்ஷன்னால அதனால இது வாங்கினேன். நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அது யூஸ் பண்ண வரைக்கும் 1300 வந்து ஒருத்தன் படும்போது வாங்கினேன். பின்ஃபில்லேஷனில் தான் நான் வாங்கினேன். ஏன்னா அப்போ தான் ஆஃபர்ஸ் கம்மியாக போட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் எத்தனை பேர் வந்து அந்த ஆஃபர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்றது மறக்கணும். உங்களோட கருத்துக்களை கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். நீங்கள் 1500 வாங்குறதுக்கு வாங்காமல் இருக்கலாம். அதனால 1000 நல்ல ஹெட்செட் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட்செட்டை நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம். 1000 ஒருத்து தான். 1100 கூட ஒருத்து தான். 1500 நீங்கள் வாங்கவே வேண்டாம். என்னை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பொறுத்து இல்லை. ஏன்னா 1500 ஒரு போட் ஹெட்செட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. போட்டோட ஹெட்செட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1000 ஒரு நல்ல ஒரு ஹெட்செட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு அவசரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஹெட்செட் வந்து நீங்கள் தேடி வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கொடுத்துருங்க. மறந்துடாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டுருக்கோம். கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.